நடிகர் கார்த்தி திருப்பதி லட்டு குறித்து பேசியது குறித்து நடிகரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் நடிகர் கார்த்தியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். அதுக்கப்புறம் நடிகர் கார்த்தி நடிகர் பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறாரு. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா பிரகாஷ் ராஜ் மற்றும் பவன் கல்யாணுக்கு இடையில் பெரும் வாக்குவாதமே ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில நடிகர் கார்த்தியின் மன்னிப்புக்கு பவன் கல்யாண் பதில் அளிச்சிருக்கிறாரு. பவன் கல்யாணோட போஸ்டுக்கு சூர்யாவும் கார்த்திக்கும் கமெண்ட் செய்தது தொடர்பாக ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நடிகர் கார்த்தியோட 27வது படமாக உருவான மெய்யழகன் படத்தை 96 படத்தோட இயக்குனராக அறிமுகமான பிரேம்குமார் இயக்கியிருக்கிறாரு. கோவிந்த் வசந்தா இசையமைப்பில் உருவான இந்த படம் வர வெள்ளிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாக இருக்குது. படம் வெளியாக 2 நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த நிலையில படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் நாலாபுரமும் மிக வேகமாக நடைபெற்றுட்டு வருது. மெய்யழகன் படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு என 2 மொழியிலும் வெளியாக இருக்குது. தெலுங்குல இந்த படம் சத்யம் சுந்தரம் அப்படிங்கிற பேர்ல வெளியாக இருக்கு. இதையடுத்து ஹைதராபாத்ல நேற்றைக்கு, அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதில் நடிகர் கார்த்தி, இயக்குனர் பிரேம்குமார் உட்பட படக்குழுவினர் கலந்துக்கிட்டாங்க. இதுல தொகுப்பாளினி கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு கேட்க, அதற்கு கார்த்தி இப்போது லட்டு குறித்து பேச வேண்டாம், அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், எனவே லட்டு தொடர்பாக இப்போது பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. கார்த்தியோட பதிலை கேட்டு அரங்கில் இருந்த பலர் கைத்தட்டி சிரிச்சாங்க. நடிகர் கார்த்தியோட பேச்சு கண்டித்த ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் சினிமா நிகழ்வுல லட்டு வைத்து கிண்டல் அடித்து பேசுறாங்க. மேலும் லட்டு சென்சிட்டிவான விஷயம் எனவும் சொல்றாங்க. எங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள், நடிகர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், அதே நேரத்தில் சனாதன தர்மம் என வரும்போது பேசும் வார்த்தையை 100 முறை யோசித்து தான் பேச வேண்டும் அப்படின்னு மிகவும் காட்டமாக கண்டிச்சிருந்தாரு. பவன் கல்யாணோட ரியாக்ஷன் மிகவும் காட்டமாக இருந்ததனால நடிகர் கார்த்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதாவது, பவன் கல்யாண் சார், உங்கள் மீது எனக்கு எப்போதும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. நான் பேசியது எதிர்பாராத விதமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெங்கடேச பெருமானின் பக்தன் என்ற முறையில் நான் எப்போதும் நம் மரபுகளை எப்போதும் பின்பற்றுகிறேன் அப்படின்னு பதிவிட்டு தன்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில கார்த்தியோட மன்னிப்பு பவன் கல்யாண் பதில் அளிச்சிருக்கிறாரு. அதில், அன்புக்குரிய கார்த்தி, உங்கள் ரியாக்ஷன் மற்றும் விரைவான பதிலை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய பதில் மூலம் நம்மளுடைய மரபுகளுக்கு நீங்கள் காட்டும் மரியாதையையும் நான் மனதார பாராட்டுகிறேன். திருப்பதி மற்றும் அதன் மதிப்புக்குரிய லட்டுகள் போன்ற நமது புனிதமான விஷயங்கள் என்பது மில்லியன் கணக்கான பக்தர்களுக்கு உணர்ச்சிகரமானது. அதே நேரத்தில் இது போன்ற தலைப்புகளை நாம் அனைவரும் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். எந்த நோக்கமும் இல்லாமல் இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்பினேன். பொது நபர்களாகிய நமது பொறுப்பு என்பது நாம் மிகவும் மதிக்கும் நம்முடைய கலாச்சாரம், ஆன்மீக விழுமியங்கள், ஒற்றுமை மற்றும் மரியாதையை வளர்ப்பதாகும். சினிமா மூலம் தொடர்ந்து மக்களை மகிழ்விக்க, அதே நேரத்தில் நம்மளுடைய விழுமியங்களை உயர்த்த எப்போதும் பாடுபடுவோம். உங்களுக்கும் உங்கள் அண்ணன் சூர்யாவுக்கும் அவரது மனைவி ஜோதிகாவுக்கும் மெய்யழகன் படத்தோட ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பவன் கல்யாணோட இந்த போஸ்டுக்கு நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி என இருவரும் உங்கள் இதயபூர்வமான வாழ்த்துகளுக்கு நன்றிகள் சார் அப்படின்னு கமெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. இந்த பதிவை பார்த்த பிரபல சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பவன் கல்யாண் போஸ்டை பகிர்ந்து கமெண்டில் சூர்யாவும் கார்த்தியும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. ஒன்றும் சொல்வதற்கில்லை அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு. இதையடுத்து அடுத்த பதிவில், அவன் சினிமாவிலேயே ஓவர் பில்டப் பண்ணி காமெடி செய்வான், இப்போ அரசியலில் பருப்பு மாதிரி சீன் போடுறான், அவனுக்கு பயந்து மன்னிப்பு கேட்குறதும் தேங்க்ஸ் சொல்லி மண்டி போடுறதும், அந்த ஊரில் உங்கள் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு நம்ம ஊர் மானத்தையே வாங்கிட்டீங்களேடா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு.